வணக்கம். சார் வணக்கம் சார். மணிமாறன் சாருங்களா? நீங்க சார் என் பேர் ஆறுமுகம் சார். எந்த ஊர்லேருந்து பேசுறீங்க? திருநெல்வேலி தான் சார். திருநெல்வேலி தான். இந்த முந்தா நாள் ஒரு காணொளி பேசியிருந்தீங்கல்ல, நம்ம மதுரையில. நீங்க எந்த ஊரு? திருநெல்வேலி திருநெல் தாளையத்து. திருநெல் எனக்கு திருநெல்வேலி தாளையத்து. சரி சொல்லுங்க. முந்தா நாள் ஒரு காணொளி பேசியிருந்தீங்கல்ல. சரி. ஆமா. அதுல ஒரு சில சந்தேகங்கள் இருக்கு. இந்த இசக்கிராஜா தேவர் வந்து சாதி வெறிய தூண்டுற விதமா பேசுறாரு. ம், நியாயம்னா என்னன்னு தெரியுமா? ம். ஜாதி கலவரங்கள தூண்டுதலே இவர்தான் அப்படிங்கிற மாரி பேசியிருந்தீங்க. அவர் எந்த இடத்துல ஜாதி கலவரத்த தூண்டுற மாரி பேசியிருந்தாரு? இல்ல நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு கொஞ்சம் கிளியர் கட்டா சொல்லிருங்க. நான் அதுக்கு பதில் அது கரெக்டா இல்ல சொல்றேன். இசக்கிராஜா தேவருக்கு நியாயம் பேசுறதுன்னா என்னன்னு தெரியுமா? ஜாதி ம், கலவரங்களுக்கு தூண்டுகோலா இருக்கிறதே இவர்தான் ம். அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவர் எந்த இடத்துல ஜாதி கலவரத்த தூண்டுற விதமா பேசியிருந்தாரு? மறவர் சமூகம் குறித்து ம். எனக்கு ஒரு பார்வை இருக்கு. சரி. சரிங்களா? அவங்க ம். ம். என்னுடைய பகுதியில உழைக்கும் மக்களா இருக்கிறாங்க. சரி. எனக்கு நட்போட்டங்கள் நிறைய இருக்கு. இசைக்கிராஜா அவருடைய அமைப்புல இருக்கிறவங்களே எனக்கு நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க. சரிங்களா? சரி. சரி. அது என்னுடைய பார்வை என்னங்கிறது கிளியர் கட்டா நான் வச்சிருவேன். சரி. ஒவ்வொரு சாதியிலையும் என்னுடைய அறிக்கையெல்லாம் பாத்தீங்கன்னா, எல்லா சாதிகள்லயும் சாதி வெறியர்கள் இருக்கிறாங்க. சாதி வெறிய வச்சு ம். அரசியல் பண்ற அமைப்புகளும் இருக்குது. சரி. சாதி கொலைகள் நடக்கும்போது, ம். உயிர் பலிகளை தவிர்ப்பதற்கான ம். அரசியல தான் நம்ம பண்ணணும். சரி. உயிர் பலிகளை ஆதரிக்கிற மாதிரியோ, ம். அல்லது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியோ ஒரு அரசியல் பேசக்கூடாதுங்கிறது என்னுடைய நிலைப்பாடு. சரி. சரிங்களா? நம்ம இதெல்லாம் போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ம். இந்த விஷயங்கள்ல இருந்து வெளியே வந்திருக்கிறோம். தெரியும் சார். ஏன்னா விஜயகுமார்ன்னு ஒருத்தர் கொலை பண்ணப்பட்ட வழக்குல உங்க மேலயும் குற்றச்சாட்டு இருக்குன்னு தெரியும். இல்ல மறவர் அது சமூகத்தை நான் சேர்ந்த ஒருத்தர் கொலை பண்ணப்பட்ட வழக்குல உங்க மேலயும் குற்றச்சாட்டு இருக்கு. அதனால ஆஹ் அதுல இருந்து நீங்க வெளிய நான் நான் வந்திருக்கீங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ம். நான் அதை நியாயப்படுத்தல. ம். கொலை செஞ்சது அப்படி ஒத்துக்கிடுவீங்களா அப்போ? சாதி கொலை செஞ்சது ஒத்துக்கிறேன், ஒத்துக்கலங்கிறது இல்ல. நீங்க ம். என்ன கேள்வி கேட்கிறீங்க, என்ன பதில் எதிர்பார்க்கிறீங்கிறது இருக்கட்டும் ஒரு பக்கம். ம். சாதி படுகொலைகள் நடக்கும்போது ம். அதற்கு எதிரான ஒரு கருத்தை நம்ம வைக்கணுங்கிறதுக்கு, ம். உடையார்குளம் படுகொலை, கீழக்கீரனூர் தலைவனுடைய படுகொலை எல்லாம் நம்ம கருத்து வச்சிருக்கோம். அது அவருக்கே தெரியும். ம். சரி, சமீப அதுக்கு கால எசக்கி ராஜா தேவர எடுத்து பேசணுமே எதுக்குன்னு பொதுவா கேட்கிறேன். பொதுவா ஒரு சீரியல்ல அவரையும் நம்ம சேர்த்து சொல்றோம். இல்ல அவர மட்டும் அது நீங்க அவரு மறவர் சமூகம்னு எடுத்துக்கிட்டா உங்களுக்கு வந்து எவ்வளவோ தலைவர்கள் இருக்காங்க. இப்ப ம். திருநெல்வேலி, தூத்துக்குடிய எடுத்துக்கிட்டாலே எவ்வளவோ தலைவர்கள் இருக்காங்க. நீங்க சரி. குறிப்பிட்டு எசக்கி ராஜா தேவர மட்டும் பேசுறோம்னா, அவர் எந்த இடத்துல ம். இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் பத்தியோ, இல்ல எந்த சமூகத்த பத்தியோ தரக்குறைவாவோ, இல்ல ம். நீங்க இளைஞர்கள போய் நீங்க வெட்டுங்க, குத்துங்கங்கிற மாரியோ, இல்ல ம். அடிச்சு பார்ப்போம், மோதி பார்ப்போம் அப்படிங்கிற மாரி ஜாதிய குறிப்பிட்டு எந்த இடத்துல பேசினாரு? சொல்லுங்க பார்ப்போம். ஜாதிய குறிப்பிட்டு பேசல. ம். பேசினாரு அப்படிங்கிறது இல்ல. என்னுடைய கருத்த நான் வச்சிருக்கிறேன். ம். உங்களுடைய கருத்த வச்சீங்கன்னா, என்னுடைய கருத்து சரியா, தப்பாங்கிறத நான் பரிசீலனை பண்ணுவேன். இல்ல நான் அதுதான் கேட்கிறேன். நான் உங்கட்ட அதனால தான் கேட்கிறேன். அவர் எந்த இடத்துல பேசியிருக்காரு? நானும் நேத்து பூரா உட்கார்ந்து தேடி பார்த்துட்டேன். நேத்தே உங்க நம்பர் வாங்கிட்டேன். சரி சரி. நான் அவர் ஏதாவது பேசியிருக்காரா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா இடத்துலயும் தேடி பார்ப்போம். ம். அப்படின்ட்டு தேடி பார்த்தா எந்த இடத்துலயுமே அவர் வந்து எந்த ஜாதிய தவறாவும் பேசல. சரி. நானும் நானும் அவருக்குள்ளத பூரா இன்னைக்கு பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறேன். பார்க்காமலே பாத் நீங்க பேசிட்டீங்களா அப்போ? பாத் இல்ல நான் பார்த்துட்டு எனக்கு இருக்கிற தகவல வச்சு பேசுறேன். நான் ம். பார்த்துட்டு ம். திரும்ப நான் உங்க தொடர்புக்கு வரேன். இந்த சரி. நம்பர் தானே உங்க நம்பரு? ஆமா. ஆறுமுக செல்வம். சரி. ஆமா. பதிவு பண்ணி வச்சுக்கிறேன். தாளையத்து. அ தாளையத்துல எங்க இருக்கிறீங்க? தாளையத்துல ரயில்வே கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். நல்லது, நல்லது. நான் நம்பர பதிவு பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ம அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றீங்க. இந்த லாந்தையில அடிச்ச அடியில சண்முகா பாண்டியன் கடல் வழியா தப்பிச்சு திருச்செந்தூர் வழியா கரையேறினாருன்னு சொல்றீங்க. லாந்தையில யாரு அடிச்சா? ம். அந்த லாந்தை கலவரம்ங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு அதுல முழுசா தெரியுதா? இல்ல எங்களுக்கு தெரியும். அந்த ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு தலைய அறுத்து போட்டு ஒரு எழுதுனாங்க. ம். போயிட்டு வரும்போது சரசுவனர்ல அடிச்சு நொறுக்கிட்டு வர்றாங்க. லாந்தையில பெரிய பிரச்சனை ஆகுது. ம். அத ஒருத்தர் பதிவு பண்ணியிருக்காரு முழுசா. ம். யாரு ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க? ஒரு புத்தகமா வந்திருக்குது. சரி. பரமக்குடி படுகொலை. புத்தகங்கள் வந்து 1000 புத்தகங்கள் வருங்க. புத்தகங்கள் உள்ளது எல்லாமே நீங்க வந்து உண்மைன்னு நம்பிருவீங்களா? நம்பாம இருந்துருவீங்களா நீங்க? எல்லா புத்தகங்களையும் நம்ப முடியாது. ஆ புரியுதுங்களா? கற்பனை அதான். கதைகள வந்து நம்ம வந்து நம்ப முடியாது. சரிக்கா. வழக்குகள் என்ன சொல்லுது? ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுது? அரசு ஆவணங்கள் என்ன சொல்லுது? அப்படிங்கிறத தான் நம்ம வந்து நம்ப முடியும். சரி. அது அதனால அதன் ம். அடிப்படையில நான் கருத்து சொல்லியிருக்கிறேன். அ. இந்த கருத்து இல்லன்னா, இல்லன்னு சொன்னா ரைட் ஓகே அப்படின்னு நம்ம போவோம். அவ்வளவுதான். இல்ல அத பொது வெளியில பேசும்போது தெரியும்ல. இப்போ நீங்க மறவர் ஜாதி இப்போ ஒரு சமூகத்துல எல்லா சமூகங்களையும் தவறு பண்றவங்க இருக்காங்கன்னு நீங்களே சொல்லுவீங்க. அப்ப ம். நீங்க எல்லா சமூகங்களையும் குறிப்பிடுறது இல்லையே. அது ஏன் மறவர் சமூகத்த மட்டும் குறிப்பிடுறீங்க?
ஏன் மறவர் தொடர்ந்து சமூகத்தை சொன்னா வந்து உங்களை தொடர் திரும்ப யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராது அப்படிங்கிறதுனால நீங்க வந்து மறவர் சமூகத்தை என்ன வேணாலும் சொல்லலாம்னு நினைச்சிட்டீங்க அப்படிதானே? ம், சரி, இந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்றீங்க. நான் சொல்றேன். ம். மறவர் சமூகத்தை நான் பேசல. மறவர் சாதி சமூகத்தை வெறியர்களை நீங்க தான் பேசவே பேசுறேன். இல்ல அப்படிதானே? சாதி வெறியர்களை பேசுறேன். இல்ல மறவர் சமூகம்னு நீங்க அதுல கிட்டத்தட்ட ஒரு மறவர் சமூகம் குறித்து என்னுடைய கருத்தை வைக்கல. ஆ. மறவர் சாதி வெறியர்களை குறித்து என் கருத்து வச்சிருக்கிறேன். எங்க ஜாதி வெறியர்னு பொதுவா வச்சா பரவாயில்ல. இப்ப மறவர் ஜாதியில மட்டும்தான் வெறியர்கள் இருக்காங்களா? மத்த ஜாதியில அல்ல, கிடையாதா? எந்த சமூகம் அதிகமாக இந்த சாதி பிரச்சனைல போகுதோ அது குறித்து கருத்து வைக்கிறோம். அப்ப மறவர் சமூகம் மட்டும்தான் நீங்க வந்து போகுதுங்கிறதுனால நீங்க மறவர் சமூகத்தை வைப்பீங்க. அப்போ மத்தவங்க வந்து மத்த சமூகங்களை குறிப்பிட்டு பேசினா நிச்சயமாக நீங்க யாரு வச்சாலும் என்ன போராட்டம் நடக்கும் அதுல என்னுடைய கருத்தை வைக்கதான் செய்வேன். சரி. இப்போ நீங்க ஒரு போராட்டம் பண்றீங்க, தாளையத்து சிமெண்ட் ஃபேக்டரிக்கு எதிராக போராட்டம் பண்ண, அங்க வந்து சிமெண்ட் ஃபேக்டரிக்கு எதிராக என்னுடைய கருத்தை வைக்கதானே செய்வேன். சரி. நீங்க அப்ப அந்த போராட்டமே வந்து மறவர் சாதிக்கு எதிராக நடத்தின போராட்டம்னு சொல்றீங்க. சாதி படுகொலைகள், மறவர் சாதிகளால் செய்யப்பட்ட சாதி படுகொலைகளுக்கு எதிரான போராட்டம், அதுல என்னுடைய கருத்தை வச்சிருக்கிறேன். சரி. நான் வந்து ஆபாசமா பேசியோ வந்து இது பண்ணியோ வைக்கல. அது எப்படிங்க பொது வெளியில ஒரு ஜாதியை குறிப்பிட்டு பேசுறதே தவறு. அதை எப்படி நீங்க பேசிட்டு அதை சரின்னு ஜாதி குறித்து ஆமா, ஜாதி படுகொலைகள் செஞ்சா ஜாதி படுகொலைகள் செய்யறாங்கன்னு தானே சொல்றோம். அதாங்க, ஜாதி படுகொலைகள் செஞ்சா அந்த படுகொலை செஞ்சவனை வந்து நீங்க வந்து ஜாதி வெறியன்னு சொல்லலாம். நீங்க கோர்ட்லயே போய் இவர் வந்து இந்த சாதின்னு குறிப்பிடக்கூடாது, குற்றவாளி அந்த ஜாதியா இருந்தாலும் அவரை வந்து ஜாதி பேரை குறிப்பிடக்கூடாது. நீங்க பொது வெளியில மேடை போட்டு மைக்கு கிடைச்சா என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கறதுனால மறவர் ஜாதியை குறிப்பிட்டு நீங்க என்ன வேணாலும் பேசலாம், அதை யாரும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதுல பேசுனீங்கன்னா எப்படின்னு கேக்குறேன். மறவர் சமூகம் குறித்து நான் பேசலையே. மறவர் சமூகத்தை பத்தி பேசலாம். அப்ப மறவர் சாதி வெறியர்களை பத்தி தானே பேசுறேன். அதான் மறவர் ஜாதி மக்களுக்கு இடையே கஷ்டங்களை மக்களுக்கு எதிராக பேசலாம். நீங்க அது கற்பனை, உங்க கற்பனைக்கு நான் இல்ல நீங்க சொன்ன வார்த்தையை நான் அப்படியே இல்ல நீங்க சொன்ன வார்த்தை அப்படியே சாதி வெறியர்களுக்கு எதிராக நான் பேசுகிறேன். மறவர் சாதி அமைப்புகளை பார்த்து கேட்கிறோம் தான் ஆரம்பிக்கிறீங்க. ஆமா, மேலூர்ல ஒரு கூட்டம் போட்டாங்கல்ல. ஆமா. எத்தனை அமைப்புகள் அதுல பங்கெடுத்துச்சு? எத்தனை அமைப்புகள்? அந்த அமைப்புகள்ல உள்ள பேசினவங்களை பத்தி நீங்க பேசுறீங்க. சரி, அதுல அது குறித்து உங்களுடைய கருத்து ஏதாவது வச்சிருக்கிறீங்களா? நான் சொல்றது கேளுங்க. பொது வெளியில நான் என்ன கேக்குறேன், பொது வெளியில ஒரு சமூகம் குறித்தோ சமூக அமைப்புகள் குறித்தோ பேசக்கூடாதுங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா இதற்கான விஷயங்களை வைக்கும் போது நீங்க ஏன் கண்டிக்க மாட்டேங்கன்னு நான் கேக்குறோம். நியாயமா ஒரு கேள்வி. அதுல வந்து பேசுனது வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் பேசின கருத்துக்கு எதிராக டாக்டர் கிருஷ்ணசாமியை தான் வந்து எதிர்த்து பேசினாங்க. எந்த சமூகம் அந்த பதிவை நல்லா கேட்டுட்டு திரும்ப வாங்க, நம்ம சாயங்காலம் உரையாடுவோம். இல்ல நான் பதிவை கேட்டுட்டேங்க. உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கு, அவங்க என்ன பேசினாங்கன்னு சொல்லுங்க, அது கொடுத்து விவாதிப்போம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நீங்க கேட்கலங்கிறது என்னுடைய கருத்து தான். திரும்ப ஒரு தடவை கேளுங்க. எனக்கு நான் கேட்டுட்டேங்க. என்ன கேட்டிருக்கீங்க சொல்லுங்க. அவர் எவ்வளவு நேரம் பேசுறாரு, என்னென்னலாம் யார் பேசுறத பத்தி சொல்றீங்க? அந்த மேலூர்ல ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. சரி, ஆர்ப்பாட்டத்துல கிட்டத்தட்ட 13 பேர் பேசுனாங்க. நீங்க அதுல யார் பேசுனது, என்ன பேசுனாங்கன்னு சொல்லுங்க, அத பத்தி நம்ம விவாதிப்போம். நாங்க வந்து வரும்போது ஐயான்னு எந்திப்பாங்க, அப்படி செய்வாங்க இப்படி செய்வாங்கன்னு அது ஒரு காலத்துல இருந்துச்சா இல்லையாங்கிறது தெரியாது. நம்ம பகுதியெல்லாம் கிடையாதுன்னு வைங்களேன். சரி. அது இந்த காலத்துல தேவையில்லாத விஷயம்தான். ஏங்க நான் இன்னொன்னு சொல்றதுக்காங்க, இப்போ எங்க ஊர்லயே இப்போ ஒரே ஜாதிக்குள்ள உள்ளவங்களே ஒருத்தர் ஒரு பெரிய ஆள் வந்தா ஐயான்னு எந்திக்கிறது முறைதான். அத குறித்து அவர் பேசியிருக்கலாம். அப்படியா? ஆமா. திரும்ப கொஞ்சம் கேட்டுக்கோங்க, நம்ம பேசுவோம் சாயங்காலம். நானு ஒரு நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறேன். சரி. இல்ல, நான் உங்ககிட்ட நிறைய டீட்டெயிலா பேசணும்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு நிகழ்ச்சிக்காக வெளியே வந்துட்டேன். சரி. இல்லங்கய்யா, இது முக்கியமான, நீங்க என்ன நிகழ்ச்சிக்காகனாலும் இருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. எனக்கு ஒரே ஒரு கேள்வி. இசக்கிராஜா தேவர் எந்த இடத்துல வந்து ஜாதியை குறிப்பிட்டு ஜாதிய வன்மத்தை தூண்டுத விதமா பேசினாரு? அதுக்கு மட்டும் நான் அதை பாத்துக்கிறேன். பாத்துட்டு பார்க்காம எப்படிங்க பேசுவீங்க? நீங்க பார்க்காம எப்படி வந்து போற போக்குல வந்து பேசிட்டு போவீங்க? இவ்வளவு நாள் பார்க்காமலே நீங்க அவர் பேசுனதை நீங்க கேக்குற விஷயம் வந்து நீங்க பொருட்படுத்தி பேசுறீங்க. நான் அதுல வந்து நான் வந்து உங்களை வந்து புறக்கணிச்சிட்டு போறதோ இல்ல. நான் வந்து ஒரு இடத்துக்கு வந்துட்டேன். நான் ஒரே ஒரு நீங்க எந்த இடத்துல இவ்வளவு நேரம் பேசுறீங்க, எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில சொல்லிட்டு போங்க. இசக்கிராஜா தேவர் எந்த இடத்துல வந்து ஜாதியை குறிப்பிட்டு பேசினாரு, எந்த ஜாதியை வன்முறையை தூண்டுத விதமா பேசினாரு? சரி, அதை மட்டும் நான் உங்களுக்கு வந்து கிளியர் கட்டா சொல்லிடுறேன். சரிங்களா? சொல்லுங்க. எனக்கு நீங்க வேண்டாம், நானே கூப்பிடுறேன். உங்களுக்கு ஒரு 5 மணிக்கு மேல கூப்பிடுறேன். சரிங்களா? ஆறுமுக செல்வம், நான் நம்பரை பதிஞ்சு வச்சுக்கிறேன். என் நம்பர் நீங்க வச்சுக்கோங்க. என் நம்பர் வாங்கி இருக்கிறீங்க, நல்ல விஷயம் தான். நீங்க கேக்குற கேள்வி வந்து உங்க தரப்பு நியாயமா கேள்வி கேக்குறீங்க. நான் அதுக்கு பதில் சொல்லி ஆகணும்.
நானு ஒரு 5 மணிக்கு மேல உங்களுக்கு அவசியம் பேசுறேன். சரி. பேச முடியாத சூழல்ல நிக்கிறேன், அவ்வளவுதான். இல்ல ஒரு கேள்வி நீங்க வந்து அவர் இல்ல பேசுனதை அதான் கேட்டுட்டு நான் தான் சொல்றேன்ல. பேசியிருப்பீங்க. அது அத எதை நான் வச்சு பேசுனீங்கன்னு தான் நான் கேக்குறேன் உங்களுக்கு. இனிமே கிளியர் போய் கட். வீடியோவை பார்த்துட்டு வந்து நான் அவர் அதை பேசினேன் அது எந்த இடத்துலயும் இல்ல பேசல. இல்ல நீ பார்த்துட்டு வந்தாலும் அதுதான் நிலைமை. தம்பி கேளுங்க. ம் அவர் அதை பேசினார் இதை பேசினார்லாம் சொல்லல. ம் அவர் வந்து இந்த சாதிய போக்குகளை வந்து தடுப்பதற்கான விஷயங்கள் பேசலங்கிறது என்னுடைய கருத்து. நீங்க அப்படி பேசலைங்களேங்க. ம், நீங்க ம், அப்படி பேசல. நீங்க என்ன பேசுனீங்க? இந்த ம், இசக்கி ராஜா ம், போன்றவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க பேசுறதெல்லாம் நியாயம் பேசுறதுன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ம். ஜாதி கலவரங்களுக்கு தூண்டுதலா இருக்கிறதே இந்த மாரி ஜாதி வெறியர்கள் தான். நீ சரி, ரத்தத்த அடுத்த வரி. பார்த்திருக்கியா? அப்படின்னு சொல்லி அடுத்த உயிர் அடுத்த பலியினால சொல்லுங்க. ஏற்படுகிற இழப்பு உனக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லி பேசுறீங்க. ஏதோ தெரிய போய் தான் நம்ம பேசுறோம். அதை உணர போய் தானே பேசுறோம். அதான் சொல்றேன். நீங்க ஒரு குற்றவாளியா ஒரு கொலை வழக்குல இருக்க போய் உங்களுக்கு தெரியுது. நீங்க அவரை எந்த இடத்துல வந்து ஜாதி எங்க வெறியர் குற்றவாளியா இருக்கும்? விஜயகுமார்ங்கிற ஒரு கொலை வழக்குல நீங்க வந்து குற்றவாளி தானே? சேர்க்கப்பட்டிருக்கலாம்ல. இல்லையா? நீங்க வந்து இன்னைக்கு நிலைமைக்கு நீங்க ஒரு குற்றம் இல்லையா? சாட்டப்பட்டவர் தானே? வழக்கின் அடிப்படையில வந்து அந்த வழக்கு முடிஞ்சிருச்சு. ஆ. அப்ப நீங்க எப்படி குற்றவாளின்னு சொல்றீங்க? ஆமா நீங்க அந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்டவர் தானே? இன்னைக்கு வந்து அப்ப- 100க்கு ஆ, 99% இதெல்லாம் நீங்க சொல்ற அதே விஷயத்த நீங்க ஏன் மறுக்கிறீங்க? நாங்க என்னத்த மறுக்கிறோம்? நான் இப்பவும் சொல்றேன். நீங்க வந்து அந்த வழக்குல வந்து நீங்க ஒரு குற்றவாளி தான். குற்றம் சுமத்தப்பட்டவர் வழக்கு தான். வழக்கு முடிஞ்சிருச்சே. முடிஞ்சிருச்சா? ம். மேல் அப்பீலுக்கு போகலையா? இல்ல அதெல்லாம் நம்ம வந்து அது நீதிமன்றத்துல நம்ம தலையிட முடியாதுல்ல. அப்புறம் ஏன் நீதிமன்றத்துல தலையிட முடியாதுன்னு நழுவுறீங்க? அதுல நீங்க ஒரு இதுதானே. அதனாலதான் நீங்க வந்து ரத்தத்தை பார்த்திருப்பியான்னு கேக்குறீங்களோன்னு எனக்கு ஒரு எண்ணம். அதனால பல்வேறு கொலை வழக்குகள்ல மறவர் சாதி வெறியர்கள் இருக்கிறாங்க. இருக்கிறது குறித்து தான் நம்ம பேசியிருக்கிறோம். அத வந்து தவறா பேசியிருக்கோம். நம்ம எஸ்சிக் ராஜாவை வந்து நான் தவறா சொல்றேன் அப்படின்னா அதை நான் திரும்ப கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். தவறா இருந்தா நான் அவர்கிட்ட பேசுறேன். சரிங்களா? சரி ரைட். நான் அவர்கிட்ட பேசுறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க கேட்டதுக்கு வந்து நான் மகிழ்ச்சியா தான் கருதுறேன். ஏன்னா கேக்குறீங்கல்ல, அது ஒரு பெரிய விஷயம் தான். என் நம்பரை பதிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த வாரம் என் நம்பரை பதிஞ்சு வச்சுக்கோங்க. நான் உங்க நம்பரை பதிஞ்சு வச்சுக்கிறேன். நான் மாலையில மீண்டும் உங்களுக்கு இல்ல பேசுறேன். இனிமேல் வந்து பேசும்போது வந்து நீங்க யார் குற்றம் பண்ணாங்களோ நீங்க அந்த குற்றவாளிக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுங்க. நாங்களும் எந்த கொலைகளையும் வந்து ஏத்துக்கிடல. கொலைகள் தடுக்கப்படணும், கொலைகள் நடைபெறக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்கிறோம். அது ஒரு கொலை நடக்குதுன்னா நீங்க நான் சொல்லுங்க. நீங்க இன்னைக்கு என்ன நோக்கி பேசுறீங்க. நான் அந்த பேச்சை வந்து அவ்வளவு சாதாரணமா கடந்து போக மாட்டேன். ஏன் கடந்து போக மாட்டோம்னா நீங்க அக்கறை இருக்க போய் தானே பேசுறீங்க. ரெண்டு தரப்புக்குமே உங்களுக்கு அக்கறை இருக்குது. இவர் பேசியிருக்கிறாரு, தப்பா பேசுறாரு அல்லது சரியா பேசுறாரு. எது பேசினாலுமே ரெண்டு தரப்புக்கும் உள்ள சரியான விஷயங்களை நீங்க பேச முயற்சி பண்றீங்க. கண்டிப்பா நான் வந்து அதுக்கு வந்து வரவேற்கிறேன். அது இந்த இளைஞர்கள்ட்ட இந்த சிந்தனை தேவை. அப்படி சிந்தனை தேவைங்கும் போது நீங்க வந்து தப்பா பேசுறீங்கன்னு ஒரு கருத்து சொல்லும் போது அப்ப சரியா பேசுனா ஏத்துக்குவீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இல்ல நீங்க சரியா அதைத்தான் சொல்றேன். நான் வந்து என்னன்னா என்னோட கோரிக்கை இல்ல. நான் என்னோட கோரிக்கை இறுதியா என்னோட கோரிக்கை வச்சுக்கிறேன். தம்பி நான் என்ன சொல்றேன், நான் உங்களை வந்து ரெகனைஸ் பண்ணி தானே பேசுறேன். இல்ல அது முதல்ல சொல்லிட்டேன். தவறா எதுவும் பேசல உங்ககிட்ட. நீங்க உங்க கோரிக்கையை நான் மதிப்பளிக்கிறேன், பொருட்படுத்துறேன். அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. நீங்க அதுக்கு திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம்னு வைங்களேன். அதனால அது எனக்கு மாற்று கருத்துலாம் இல்ல. இந்த சிந்தனையை நான் வரவேற்கிறேன். நான் பேச முடியாத பயணத்துல இருக்கிறேன். நான் சாயங்காலம் உங்களுக்கு அவசியம் பேசுறேன். சரிங்களா? பேச மாட்டேன்னு நினைக்கிறேன்னா அவசியம் பேசுறேன். சரி ஓகே ஓகே ஓகே. நன்றி நன்றி. உங்ககிட்ட பேசுனதுல சந்தோஷம்.